ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுதா. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, என்னோட ஃபுல் ட்ரைனிங் லைஃப்பை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் நல்லா குண்டுன்னு ஹெல்த்தியாக இருந்தேன். நான் என்ன மாதிரி அப்படி இருந்து என்ன மைண்ட் செட்டில் நான் ட்ரைனிங் போனேன், எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணேன், அந்த ட்ரைனிங் எப்படி க்ராஸ் பண்ணேன் அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு வீடியோ. ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், பேசிக்காக நான் ஒரு பிடெக் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் வந்து லாக்டவுனில் 1 இயர் வீட்டிலே இருந்தப்போ, ஹாஸ்டல்லேருந்து எந்த ஒரு பொண்ணும் வீட்டுக்கு டக்குன்னு வந்ததுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கும். அதில் நல்லா சாப்பிட்டு நல்லா வெயிட் போட்டாச்சு. ஏன்னா என்னோட ஃபிசிக்கல் மெடிக்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு 1 இயர் கேப் இருந்துச்சு நான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த 1 இயர்லவே நான் 10 கேஜி 12 கேஜி கிட்ட நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டேன். ஸோ நான் எங்கள் ஃபோட்டோ டேக் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இருந்தேன். மேக்ஸிமம் ஒரு 68 to 70 கிட்ட தான் நான் ட்ரைனிங் வந்து போனேன். ட்ரைனிங் போகிறோம் அப்படின்னு என்னால் வந்து 2 கிலோ விட ஜாஸ்தியாக என்னால் வந்து கம்மி பண்ண முடியல. ஸோ நான் 68 70 நான் ட்ரைனிங்குள்ளே போயிட்டேன். நாங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட் ரொம்ப ஒரு மாதிரி யூனிக்காக இந்த சென்ஸ் நல்ல விதமாக இல்லை, ஒரு மாதிரி என்னடா இவ்வளோ குண்டாக இருக்கிற பொண்ணு எப்படி ட்ரைனிங்க்கு வந்தா. அதுக்கப்புறம் நம்ம அங்கே எல்லாருமே ஹிந்திக்காரங்க தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் என்னோட கம்பெனியில் நான் ஒரு பொண்ணு தான் தமிழ்னு. ஸோ இவ்வளோ குண்டா கருப்பா உருண்டையா காமெடியாக ஒரு பிள்ளை வந்திருக்குன்னு சொல்லிட்டு மொழியும் தெரியல. அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் யாரும் மாதிரி அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு வெற்றிக்கிறது வாசி மாதிரி தான். ஏன்னா மொழி தெரியல, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. லிட்டரலாக ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். எனக்கு ஒரு வார்த்தை கூட அவங்க பேசுகிற எதுவுமே புரியலை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் அட் த சேம் டைம் சைமல்டேனியஸாக இங்கே மொழி தெரியலன்ற கஷ்டத்தை விட குண்டாக இருக்கிறன்ற கஷ்டம், அந்த ரெண்டுமே மேனேஜ் பண்ணி கோத்ரூ பண்ணதுக்குள்ள ஒரு 1 மந்த் வந்து மென்டலாக அவ்வளோ ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக என்னோடய ட்ரைனிங்கில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து போக போக கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்மளை எல்லோரும் எப்படி கிண்டல் பண்ணுறாங்க, என்ன மாதிரி வந்து பார்க்குறாங்க, என்ன மாதிரி வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்கன்றது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ட்ரைனிங் நடக்குன்ற சந்தோஷம் வந்து எனக்கு மறந்தே போச்சு. ஸோ என்னால் நம்ம எல்லாருமே வந்து எப்போவுமே வந்து நமக்கு இங்கே வந்து ஏதாவது ரொம்ப சூடு ஏறுற மாதிரி ஆயிடுச்சுன்னா யாருக்கு எடுத்தாலும் நம்ம வந்து பண்ணி முடிச்சிடுவோம். அது உண்மை தான். ஏன்னா வந்து 2-3 இடத்துல வேறு லெவலுக்கு நான் அசிங்கப்பட்டேன்னா அதுக்கப்புறம் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஒரு மாதத்தில் 10 கேஜி மேக்ஸிமம் 10 or 12 கேஜி குறைச்சி இப்போ நான் இங்கே டேக் பண்ணுறேன் இந்த ஃபோட்டோ இப்படி ஆகிட்டேன். அவங்க முன்னாடி இந்த மாதிரி போனோன்னா மேக்ஸிமம் ஒரு 30-40 டேஸில் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாருமே ஷாக் ஆகி ஒரு வாய முடிட்டாங்கன்னா அது அவங்க எனக்கு கிண்டல் பண்ணுறதுமே நான் அடாப்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா போயிருக்கிறது ஒரு பேராமிலிட்ரி ஒரு போஸோட ட்ரைனிங், நம்ம இருக்கிறோம் இப்படி குண்டுன்னு அங்கே ரன்னிங் பண்ணுறது எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை நான் என்னால் முடிஞ்ச அளவு 2-3 மந்த்ஸ்லேயே வந்து நான் நார்மலாக ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுதான் வந்து நான் வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருந்துச்சு. அதில் ஒரு ஸ்டோரி இருக்குது, அந்த ஸ்டோரி கூட நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க என்ன ஸ்டேட்காரங்க நான் சொல்ல, ஒரு ஸ்டேட்டோட சார் வந்து நமக்கு டீச்சரை வந்து அங்கே நம்மளோட ட்ரெயினர்ஸ் வந்து இதில் உஸ்தாதுன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நமக்கு எவ்ரி மந்த் நம்ம அங்கே ஃபயரிங் இருக்கும். அப்போ ஃபயரிங் போனப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜ் வச்சு அவர் என்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்ண, என்ன அம்மா சோறு இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பாடி ஷேமிங் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு நிறைய பேர் முன்னாடி. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நீங்கள் நம்ம மெஸ் பக்கமே போகல, சாப்பிடவே இல்லை. கண்டினியூஸாக ஒரு 1 மந்த் அந்த மாதிரியே மார்னிங் எந்திக்க கண்டினியூஸாக ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் பண்ணேன். ஒரு கிளாஸ் பால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு ஆப்பிள் க்ரீன் டீ, ஈவினிங் வந்து பால். ரொம்ப எனக்காக ரொம்ப டெம்டேஷனாக இருக்குது, கிரேவிங்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரொட்டி, அவ்வளோதான். ரைஸ்லாம் பார்க்கவே இல்லை. ஒரு 1 மந்த் இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய வெயிட் வந்து ஒரு லெவலுக்கு குறைஞ்சி பார்க்குறதுக்கு ஒரு நார்மலான பொண்ணு மாதிரி நான் அந்த சென்ஸ் போஸுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நான் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாருமே என்னை பெருமையாக பேசுகிறதுனா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஹாப்பினஸாக இருந்துச்சு. ஸோ வந்து பாடி ஷேமிங் வந்து அடுத்தவங்க பண்ணுறாங்க, நம்ம பாடி ஷேமிங் வந்து அடுத்தவங்க நம்ம கஷ்டப்படுறோம், அடுத்தவங்க நம்ம இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கிடைக்கும். நம்மளோட பாடிக்கு வந்து ஒரு நம்மளோட ஓவர் வெயிட் வந்து நம்மளோட காலால் தாங்க முடியாது. அது வந்து நான் ஒல்லியானதுக்கப்புறம் அப்படி ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு, என்னோட பாடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி லைட்டாக நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்குன்னு குண்டாக இருக்கும்போது நான் ஹாப்பியாக இருந்தேன். அப்போயுமே நான் ரொம்ப க்யூட்டாக ஹாப்பியாக தான் இருந்தேன். நான் குண்டாக இருந்தப்போ அது ஒரு விதமான ஹாப்பியாக இருந்துச்சு. எப்போ நான் ஒரு ஃபிட் ஆனதுக்கப்புறம் வெயிட் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் நான் போட முடியுது. அது என்ன அப்போ பார்த்தவங்க அதுக்கப்புறம் என்னை பார்க்கும்போது அவங்களோட வே அவங்க என்னை பார்க்குற விதம் வேறு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து ஏதோ நான் பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருந்துச்சு. நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிற சொசைட்டியில் வெயிட் லாஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம அப்புறம் எல்லா விஷயத்துலையுமே வந்து அன்வான்ட் ஃபேட் தான், எல்லாத்துலேயுமே அன்வான்ட் ஃபேட் இருக்குது. நம்ம வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிட்டோம். எப்படி மந்த்லி ஒன்ஸ் பீஸா சாப்பிடுன்னா ரொம்பவே இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே இருக்காங்க. அது எல்லாமே அவாய்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி, நமக்கு அந்த கண்ட்ரோல் இதெல்லாம் இல்லை, இப்போயுமே இல்லை, நம்ம சாப்பிட தான் செய்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிற சொசைட்டியில் நம்மளோட ஒரு நேச்சுரல் சீஸ் ஆகிடுச்சு. இது எல்லாமே சாப்பிட்றது, பார்ட்டி பண்ணுறது, இது எல்லாமே நார்மலாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிடும். ஸோ நான் என்ன ஷேர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா,
குண்டாக இருக்கிற யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் மைண்டில் எங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்காண்டி உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 40 டேஸ், ரொம்ப மேக்ஸிமம் 40 டேஸ், மேக்ஸிமம் 40 டேஸ், ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு 60 டேஸ் 2 மந்த்ஸில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வர மாதிரி நீங்கள் வந்து மாற்றி காமிக்க முடியும். இது வந்து என்னோடய வெயிட் லாஸ் சீரீஸில் என் மனசில் இருக்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய படிச்சுட்டு இருக்கிற பொண்ணுங்க அக்கா நான் நல்லா படிப்பேன், ஆனால் நான் வந்து ஃபிசிக்கலில் வீக்காக இருக்கேன், நான் வந்து ரொம்ப குண்டாக இருக்கேன் அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, நானே குண்டாக தான் ட்ரைனிங்குள்ளே போனேன். நானே குண்டாக இருக்கும்போது தான் ஃபிசிக்கல் அட்டன் பண்ண வெயிட் கம்மி பண்ணி அதுக்கப்புறம் வெயிட் கெயின் ஆகிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் கம்மி பண்ணிட்டேன். நமக்கு எல்லாமே வில் பவர் இங்கே இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணுன்றதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எல்லாமே வந்து அட் த எண்ட் ஹார்ட் ஒர்க்கில் மட்டும்தான் இருக்குது. ஒரு விஷயம் ஆசைப்பட்டுட்டே இருந்தால் மட்டும் போதாது, அதுக்காண்டி இறங்கி கொஞ்சம் வேலை பார்க்கணும். ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றப்ப நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். நான் சிரிச்சிட்டே நான் சாப்பிடலாங்க, இது பண்ணலாங்க, ட்ரைனிங் பண்ணேன், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணேன், கலோரி டெஃபிஷியன்சி இந்த மாதிரிலாம் இருந்தேன். அதுக்கு எவ்வளோ மைண்டாக ப்ரெஷர் ஆச்சு, ஃபிசிக்கலாக எவ்வளோ கோத்ரூ பண்ணேன் அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ எனக்கு ட்ரைனிங்கில் உண்மையாக ஒரு 3 மந்த்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் அதை ஓவர் கம் பண்ணிட்டேன். அதனால் ரன்னிங்கில் ஃபஸ்ட்டு 3-4 மந்த் நான் 1.6 கிலோமீட்டர் வந்து நமக்கு ரன்னிங் இருக்கும் டெஸ்ட். எப்போயுமே பாஸ் ஆனதே இல்லை. அதனால ஒரு மென்டலாக இரிட்டேஷன். நான் போன அந்த ஒரு வேலைக்கும் நான் இருந்த என்னோடய பாடி ஷேப்பும் நான் அவ்வளோ ஓவர் வெயிட்டுக்கும் வேறு லெவலுக்கு வந்து நான் மென்டலாக வந்து ஒரு மென்டல் ஹராஸ்மெண்ட்னே சொல்லலாம். அது எல்லாம் இந்த வீடியோ நான் முக்கியமாக எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, அக்கா நான் ரொம்ப வந்து குண்டாக இருக்கேன், என்னால் ஃபிசிக்கல் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, அக்கா நான் ரொம்ப வந்து லீனாக இருக்கேன், நான் அண்டர் வெயிட்டில் இருக்கேன், என்னால் வந்து எனக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்லாம் வந்து நிறைய பேரோட மைண்டில் வந்து அன்வான்ட் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க, என்னால் முடியாது அப்படின்றது எல்லாமே நம்ம மைண்ட் செட்டு தான். ரன்னிங் நம்ம மைண்ட் செட் தான். நம்ம எல்லாமே ஆல் ஓவர் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன மாதிரி டவுட் இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னொரு நெக்ஸ்ட் சீரீஸில் என்ன மாதிரி நான் ஹிந்தியை ஓவர் கம் பண்ணேன் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி ஹிந்தி கற்றுக்கிட்டேன், என்ன மாதிரி ஹிந்தி பீப்புளை நான் மேனேஜ் பண்ணேன், எந்தெந்த இடத்துல அதுக்காண்டி அசிங்கப்பட்டேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ until then, bye.